அம்மா, என்னங்கம்மா? என்ன முத்தண்ண இவ்வளவு டஸ்டா இருக்கு? அப்பா போட்டோ பாருங்க எப்படி செல்லரிச்சு போயிருக்குன்னு. நான் பார்க்கலம்மா. இதெல்லாம் பார்க்கணும்னு. சரி, நீங்க முதல்ல பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. சரிங்கம்மா. உமா, உமா. வரேன்பா. சார், ஷீ இஸ் மை டாட்டர் உமா. சார் பேர் ராமானுஜம். வணக்கம் சார். உட்காருங்க சார், வந்துடுறேன். என்ன சார் சாப்பிடுறீங்க? பரவாயில்லம்மா, ஒண்ணு வேண்டாம்மா. உட்காருமா. சார், இது எல்லாமே என் ப்ராப்பர்ட்டிஸோட டாக்குமெண்ட்ஸ். டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸை உமா பேர்ல மாத்திருங்க சார். ஏன்பா, ஏன் இப்ப திடீர் முடிவு? அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம? இத பாருமா, சில காரியங்களை சொல்லிட்டு செய்யணும், சில காரியங்களை சொல்லாம செய்யணும். அதுக்கு இப்ப அவசியம் இல்லையேப்பா. அதுவும் இல்லாம உங்க ஒரே பொண்ணுனா. இத பாருமா, நமக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மேக்சிமம் பெங்களூர்ல தான் இருக்கு. நீ இனிமே சென்னையில தான் இருக்க போற. நீ ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா நான் இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். சில செட்டில்மெண்ட் செய்யணுமே. நான் ஆரோக்கியமா இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சிடணுமா. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சரி சார், நான் சொன்ன மாதிரியே எழுதுருங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே நான் 2 daysல ரஃபா எழுதிட்டு வரேன். நீங்க படிச்சு பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஃபேர் பண்ணிக்கலாம். ஓகே சார். நான் வரேன் சார். நல்லது. வரேம்மா. அப்பா, இப்பதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்க ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையில முதல் அடி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள இவ்வளவு சொத்துக்களை என் பேர்ல எழுதி வச்சீங்கன்னா அவ்வளவு பெரிய பாரத்தை என்னால சுமக்க முடியாதுப்பா. இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. உங்க அப்பா எதுக்குமே அவசரப்பட மாட்டாமா? வாங்க அங்கிள். நீங்களும் அப்பாக்கே சப்போர்ட் பண்றீங்களா? பெரியவங்க எப்பவும் பெரியவங்களை தம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல லக்ஷ்மண், மறந்துட்டியா? நீதான ஆசிரமத்துல சொல்லுவ. மறந்துட்டேன் சார். அதை மட்டுமா மறந்த? நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அங்கிள், நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இதையும் கூட மறந்த ஆஸ்பத்திரியில. எல்லாமே படிச்சிட்டீங்களா? உனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்பா. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்பா என்கிட்ட கூட சொல்லல? அன்னைக்கு சாக போன என்ன நீ காப்பாத்துன? உன்னை காப்பாத்துற அளவு கூட நன்றி உணர்ச்சி எனக்கு இருக்காதுன்னு நினைச்சியா? என் மனசெல்லாம் நீ நிறைஞ்சிருக்கப்பா. உன்னுள்ளத்துல எனக்கு இடமில்லையா லக்ஷ்மணா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஆர்கே சார். என் மேல யாரும் பரிதாபப்படுறது எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் யாருக்குமே சொல்லல. அதை விட முக்கியமா என் பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. தெரியக்கூடாது சார். லக்ஷ்மண், உன் கவலை எனக்கு புரியுது. கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன். யாருக்கும் சொல்ல மாட்டேன்.
ஷாம், ஒரு நிமிஷம்ப்பா. இப்பெல்லாம் நீயா எதுவுமே என்கிட்ட பேசுறது இல்ல, நானா பேசினாதான் உண்டு. இப்ப கூட உன்கிட்ட பேசுறது உனக்காக தான். ஆபீஸ்ல இருந்து நீ டயர்டா வந்திருப்ப, போய் முகத்தை அலம்பிட்டு வா, காஃபி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா பேசலாம். பரவாயில்லக்கா, சொல்ல என்ன விஷயம்? இத பாரு. என்னக்கா அது? பாரு. என்னக்கா, யார் இது? அழகா இருக்கல? ஆ, அழகா இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஏன் பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, பொண்ணு பேரு சித்ரா. அவங்க கனடால செட்டில் இருக்காங்க. எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான். அவங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட். குடும்பத்துல எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. பொண்ணு பிபிஏ பண்ணிருக்கா. இப்போ 40 நாள் லீவ்ல இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு காரணமே இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான். இத யார் சொன்னது? எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான். ஏண்டா? இல்லக்கா, எனக்கு போய் கல்யாணம் அது இதுன்னு. ஷாம், யாருக்கு யாரோட எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆமாக்கா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஷாம், ஒரு தடவைக்கு 4 தடவை இந்த போட்டோ நல்லா பாத்துக்க. பொண்ணு பிடிச்சிருக்குன்னா நேர்ல போய் பேசலாம். சரிக்கா. ஷாம், அந்த போட்டோ பின்னாடி பொண்ணோட அட்ரஸ், போன் நம்பர்லாம் எழுதி இருக்கு. போட்டோ பத்ரன்னு. அப்புறம் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நீயே போன் பண்ணி பேசுறாத. பேச மாட்டேக்கா. எத்தனை கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் கஷ்டத்தெல்லாம் போக்கியிருக்கான் அந்த லட்சுமணுக்கா இந்த நிலைமை. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சில மனுஷங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பாலை குடிங்க. உங்களுக்கு தெரியாத மனுஷங்களா? ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க தான் ராஜி. பல சமயம் பெரிய விஷயங்களை மட்டும் மறைச்சிடுறாங்க. நீங்க யார பத்தி சொல்றீங்க? ஒண்ணு இல்ல ராஜி, நான் ஏதோ குழப்பத்தில் உளறிட்டு இருக்கேன். இதை கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேனே, இப்ப சாப்பிட பிடிக்கல. எதையோ நினைக்கிறீங்க, என்னமோ யோசிக்கிறீங்க. என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. நம்ம நாட்டு வேலைப்பாடே தனிதான். அழகு இருக்கு, அமைதி இருக்கு, ஆன்மீகம் இருக்கு. ஆமாங்க. என்னங்க, நமக்கு மாப்பிள்ளை எங்க அமைஞ்சாலும் சரி, தாலி மாத்திரம் இங்க தாங்க செய்யணும். ஆமா, இன்னும் மாப்பிள்ளை யாருன்னு கன்ஃபார்மே ஆகல. அதுக்குள்ள தாலி வரைக்கும் போயிட்டியா? போய் கதவை தரமா, பூ கொண்டு வர சொல்லிருக்கேன். ஹலோ, ஐம் ஷாம். அப்பா இருக்காரா? இருக்காரு, வாங்க. டாடி வாங்க. நீங்க மிஸ்டர் ஷியாம்? ஆமாங்க, அபிராமியோட தம்பி. இவங்க உமா, என்னோட பிசினஸ் பார்ட்னர். ஹலோ சார். உட்காருங்க. உட்காருமா. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் சில்க் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். வெரி குட். உங்க அக்கா சொன்ன மாதிரியே சின்ன வயசுலயே பெரிய பெரிய காரியங்கள்லாம் ரொம்ப பொறுப்பா செய்றீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏமா,
வந்தவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுமா. இல்ல பரவாயில்ல, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். இல்லங்க, ஐஸ் வாட்டராவது குடிங்க. உங்க கல்யாண முகத்தை பார்த்தாலே ஜில்லுன்னு தான் இருக்கு. தம்பி, ஏதோ சொல்ல வந்தீங்க போல் இருக்கு, தயங்காம சொல்லுங்க. இல்லைங்க, அதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு. இது உங்க வீடு மாதிரி, நாங்க உங்க மனுஷங்க மாதிரி. தயங்காம சொல்லுங்க. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கூடாது. என்னை கேட்காம எங்க அக்கா அந்த கல்யாண விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டாங்க. இத லவ்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் லவ் பண்ணுறதே என் பிஸ்னஸ் தான். என் முழு கவனமும் அதில் தாங்க இருக்கு. அதை நான் பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். உங்க பொண்ணு அழகா இல்லைனோ எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல. எனக்கு இந்த கல்யாணத்துல இப்போ விருப்பம் இல்லை. எங்க அக்கா என் மேல உள்ள பாசத்தினால உங்ககிட்ட இப்படி பேசிட்டாங்க. அதுவும் நீங்க 40 நாள் தான் இந்தியாவில் இருக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் சம்மதம் எல்லாமே வந்து பேசிட்டாங்க. அதனால அவங்கள நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ தம்பி, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பொண்ணோட வாழ்க்கை எல்லாத்தோட பெரிய விஷயங்க. நான் இப்ப வந்தது கூட எங்க அக்காக்கு தெரியாது. ஒரு பொண்ணுக்கு தாயா பேசுறேன். உங்களை பெத்தவ நிச்சயம் புண்ணியவதியா தான் இருக்கணும். இவ்வளவு வெளிப்படையா பேசுறீங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். இதுக்காகவே உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்கலாம். அம்மா, நான் இனிமே நான் உங்களுக்கு அம்மாதான். ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் போயிட்டு வரேன் சார். வரேம்மா. ம். அக்கா மனசு புண்படாம இந்த விஷயத்தை நீங்க சொல்லணும். அப்ப நான் வரேங்க. வரேங்க. சார் வாங்க மிஸ்டர் கனி. குட் மார்னிங் சார். மார்னிங். மிஸ்டர் கனி, நல்லவங்களுக்கு சில சமயங்களில் சோதனைகள் வரும். அது நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் உண்டு. என்னுடைய சர்வீஸில் இது மாதிரி நிறைய பார்த்துருக்குறேன். உங்கள் ரெக்கார்ட்ஸ் க்ளீனாக இருக்கு. சீனியர் ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட்ஸும் பார்த்தேன். பர்ஃபெக்ட் சார். மிஸ்டர் கனி, ஒரு சின்சியர் ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்கிறீங்க. நிறைய ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் பண்ண ஒரே தப்பு அக்யூஸ் கோவிந்தனை ஜெயிலில் போய் பார்த்தது, அவன் வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணது. என்ன நோக்கத்தோட செஞ்சீங்கன்னு தெரியல. உங்க நோக்கத்தை உங்க சீனியர் ஆஃபீஸர் சொல்லி பர்மிஷன் வாங்கி செஞ்சிருக்கலாம். ஏனியா, உங்க கிளீன் டிஃபால்ட் ஷீட் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் சீனியர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணி உங்க சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ண சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பட் ஒன் திங் மிஸ்டர் கனி. சொல்லுங்க சார். டிபார்ட்மெண்ட் என்கொயரி கண்டினியூ ஆகும். என்கொயரி ஆஃபீஸோட நீங்க கோஆபரேட் பண்ணணும். ஓகே சார். உங்க கிளீன் ரெக்கார்டில் தான் உங்க சஸ்பென்ஷன் இவ்வளவு சீக்கிரம் ரிவோக் ஆச்சு. கீப் இட் அப். தேங்க்யூ சார். நீங்க இது வரைக்கும் கேதர் பண்ண டீடைல்ஸ் ஸ்பெஷல் டீம் கிட்ட சொல்லலாம். எனி கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் அது அவங்க ரகசியம் வச்சிருப்பாங்க. டெஃபினெட்லி சார். ஓகே, நீங்க புறப்படலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அம்மா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுமா. இன்னும் கார் வரலையேம்மா. ஐயோ,
நாராயணன் காருக்கு பெட்ரோல் போட போயிருக்காரு, இப்ப வந்துருவாருன்னு. ஸ்கூலுக்கு லேட்டா போனா முட்டி போட வைப்பாங்கம்மா. ஐயோ, இப்ப வந்துருவாருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சீக்கிரம்மா. சரி போலாம் வாடி. இவளோட சீக்கிரம் போல நேரம் ஆகுதுமா. போலான்னு சொல்றேன்ல. அம்மா, என்ன அப்பா கார் மாதிரி தெரியுதுமா. ஹாய் குட்டி. அப்பா அப்பா. செல்லம். டேய் குட்டி, இன்னைக்கு நான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணுவேனா? நாராயணன் இப்ப வந்துருவாரு. நாராயணன் வரத்துக்கு லேட் ஆகும், அதனாலதான் நான் வந்திருக்கேன். நாராயணன் பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன், வண்டி ரிப்பேர்னு சொன்னான். அதான். அப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா, வாங்க போலாம். வாங்கப்பா, நேரமாவது போலாம். டாடி. வரமா. டேய் குட்டி, மம்மி டாட்டா சொல்லு. சரி டாடி. அம்மா டாடா. டாடா. இது கனவா இல்ல நிஜமா?